தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான பயிர்க்கடன் தள்ளுபடி அந்த ஒரு அப்டேட் தான் வந்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, நேற்றைய தினத்தில் அதாவது சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு அதாவது கூட்டுறவு வங்கியில விவசாயிகள் பெற்றுள்ள அந்த பயிர்க்கடனுக்கு 75,000 வரை வந்து முழுமையான தள்ளுபடி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கடன் தள்ளுபடி அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி எல்லா விவசாயிகளுக்குமே 75,000 தள்ளுபடி பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வருது. 75,000 மேல வாங்கினவங்க நாங்க என்ன பண்ணணும்? இப்ப 75,000க்குள்ள வாங்கினவங்களுக்கு எங்களுடைய தள்ளுபடி மொத்தமா இருக்குமா? இதுக்கு முன்னாடி 50,000 தள்ளுபடி, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி 35,000 தள்ளுபடி அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து தள்ளுபடி அனுபவிச்சவங்களுக்கு இந்த ஒரு தள்ளுபடியில வந்து இடம் இருக்கா? என்ன மாதிரியான விஷயங்கள் நெக்ஸ்ட் வந்து பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாம 75,000 வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் ஆகும். அட் த சேம் டைம் வந்து இது எல்லா விவசாயிகளுக்கும் இந்த 75,000 கிடைக்குமா? ஸோ லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ப தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எந்த மாதிரியான கேட்டகரியில வந்து வழங்குவாங்க, யாருக்கு எவ்வளோ பெனிஃபிட், ஏற்கனவே இந்த 35,000 பெற்றவங்க 50,000 பெற்றவங்களுக்குலாம் இதுல ஏதாவது ஒரு தள்ளுபடி இருக்குமா அப்படின்ற மாதிரியும், எத்தனை விவசாயிகள் இந்த தள்ளுபடி மூலியமா வந்து பயனடைவார்கள், அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசுக்கு இது மூலியமா எவ்வளோ ஃபினான்ஷியல் பேர்டன் வரும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல சி ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு சட்டமன்றத்துல அப்படின்னா, 75,000 வரை லோன் எடுத்தவங்களுக்கு முழுமையான தள்ளுபடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது கூட்டுறவு வங்கி மூலியமா ஒரு விவசாயி 75,000 வரை லோன் வாங்கியிருந்தாங்க. 75,000 வரை அப்படின்னா அவங்க 50,000 வாங்கியிருக்கலாம், 35,000 வாங்கியிருக்கலாம், எவ்வளவு வாங்கியிருந்தாலும் 75,000 வரை அவங்க லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% அவங்களுக்கு தள்ளுபடி, 75,000 கட்டவே வேண்டாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த ஒரு இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது 75,000 லோன் வாங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரூல்ஸ்க்கு உட்பட்டு 75,000 தள்ளுபடி தான். இந்த ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட்டை தான் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 75,000 வாங்கினவங்களுக்கு ஓகே, 75,000ல இருந்து 1,00,000 வரை வாங்கினாங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ இதில் ஏதாவது இடம் கிடைக்குமா, இது மூலியமா அவங்களுக்கு ஏதாவது தள்ளுபடி கிடைக்குமான்னு கேட்டால் இவங்களுக்கும் இருக்கு. அதாவது இவங்களுக்கு 75,000க்கு மேலே வந்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா 25,000 அதாவது 1 lakh வந்து வாங்கியிருக்காங்க. மொத்தமாக 1,00,000 ரூபாய் வந்து பயிர் கடனாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 75,000 மட்டும் தள்ளுபடி வரும். மீத 25,000 தான் அவங்களுடைய பொறுப்பு. அவங்களுடைய கடனில் வந்து மிச்சம் அந்த 25,000 மட்டும் தான் நீங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி இனிமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1,00,000 ரூபா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 75,000 முழுசாக தள்ளுபடி பண்ணிட்டு மிச்சம் 25,000 அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து 75,000லேருந்து 1,00,000 வரையும் அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அப்போ 1,00,000 ரூபாய்க்கு மேலே நான் கடன் வாங்கியிருக்கேன், அப்போ எனக்கு என்ன மாதிரியான தள்ளுபடின்னு கேட்டால் இங்கே ஒரு கிளியரான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். 1,00,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பயிர் கடன் வாங்கின விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 75,000 தள்ளுபடியில் நீங்கள் வரமாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்படி வாங்கியிருக்கீங்க 1,00,000க்கு மேலே 1,20,000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 35,000 வந்து தள்ளுபடி வரை தான். முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி 35,000 வரை தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். அதனால நீங்கள் 1,20,000 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லாப் கீழே அதிகபட்சம் 35,000 மட்டும்தான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் என்ன அப்படின்னா, 75,000 வாங்கினவங்களுக்கும் 75,000 1,00,000 வாங்கினவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு தள்ளுபடி முழுமையாக அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் உணர முடியும். ஸோ லோன் அமௌண்ட் அண்ட் எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ப தான் பெனிஃபிட் அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து சட்டசபையில் சொல்லியாச்சு. ஸோ இது மூலியமாக அதாவது இந்த ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி மூலியமா எத்தனை விவசாயிகள் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்டோடைய கால்குலேஷன் படி 25,000லேருந்து 1,00,000 வாங்கின விவசாயிகள் எத்தனை பேர் அப்படின்னா 2,38,264 விவசாயிகள் வந்து இந்த ஒரு அடிஷ்னல் தள்ளுபடி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது 25,000 மட்டும் அவங்களுக்கு பொறுப்பு, மீது 75,000 வந்து தள்ளுபடி அப்படின்ற ஒரு கணக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து கிடைத்த அந்த தள்ளுபடிக்கு மேல தகுதியுள்ள விவசாயிகளுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த 40,000 வரை வந்து ரிலீஃப் கிடைக்குது அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஸோ ஓவராலா இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே அதாவது லோன் ரிவைஸ்டு தள்ளுபடி திட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 13,34,000 பேர் விவசாயிகள் வந்து இந்த இதில் பயனடைவார்கள் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் பேர்டன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதனால இந்த திட்டத்து மூலமா எவ்வளோ செலவழிக்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த அடிஷ்னல் லோன் தள்ளுபடிக்கு மட்டும் 900
6053 கோடி செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 6220 கோடி மதிப்பிலான பயிர்க்கடன் தள்ளுபடி மூலியமா 13,34,000 விவசாயிகளுக்கு மூலயமா அந்த பயன் வந்து பெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 6220 கோடி மூலியமா 13,34,000 விவசாயிகள் பயனடைவாங்க. அதாவது விவசாயிகளுக்கு ரிலீஃப் கொடுக்கறது தான் வந்து கவர்மெண்டோடைய ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனா கணிசமா வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஏற்கனவே வந்து பயிர் தள்ளுபடி வந்து வாங்கியிருந்தாங்க இல்லையா, 35,000 அதே மாதிரி 50,000 இந்த மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்களுக்கு இந்த 75,000 பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு கேட்டால், அரசு பொறுப்பேற்ற பிறகு, அதாவது ஃபர்ஸ்ட் அரசு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம், டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 50,000 வரை இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லிமிட் தான் இப்போ 75,000 அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 31 நிலவரப்படி, அதாவது ஜூலை 31 2026 படி 5,260 கோடி அளவிலான பயிர்க்கடன் தள்ளுபடி தொகை கிட்டத்தட்ட 13,34,000 விவசாயிகளுக்கு ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருந்தாரு முன்னாடியே. இப்போ கூடுதல் ரிலீஃப் மூலியமா இந்த ஒரு ஸ்கீம் வந்து இன்னும் வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. இது மூலியமா தான் முன்னாடியே நான் ஃபினான்ஷியல் பேர்டனா சொன்ன மாதிரி 6,220 கோடியா இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 75,000 ரூபாய். முன்னாடியே 50,000 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ 25,000 வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஏன் இந்த எக்ஸ்ட்ரா தள்ளுபடி பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா தள்ளுபடி விவசாய சங்கங்கள் வந்து அவங்களுக்கு வச்ச கோரிக்கைகளும் வந்து ஒரு முக்கியமான ரீசனா சொல்றாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து விவசாய அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தினாங்க அப்படின்ற மாதிரியும், அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்ற அந்த டிசிஷன் எடுக்கப்பட்டதாகவும் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் கூட்டுறவு வங்கிகளுக்குமே வந்து இந்த தள்ளுபடி தொகையை விரைவாக செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி ரெக்யூட்மெண்ட்ஸ் இருக்கிறதாகவும் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த ஒரு தள்ளுபடியை பொறுத்தவரையும் எல்லா விவசாயிகளுக்கும் இது போதுமான அளவா இருக்கா? விவசாயிகள் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விவசாயிகள் சைட்ல இருந்து ரெண்டு பக்கமா சொல்றாங்க. ஒரு விவசாய அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் தள்ளுபடி இன்னும் அதிகமா கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும், இது போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 1 லட்சத்துக்கு மேல லோன் வச்சிருக்கோங்க அப்படின்றவங்க அவங்க கடன் தள்ளுபடியை எதிர்பார்க்கக்கூடிய விவசாயிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து 35,000 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் தள்ளுபடி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சார்பா சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பக்கம் ரிலீஃப் அப்படின்னாலுமே வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து விவசாயிகளுடைய லோன் தள்ளுபடி அப்படின்ற அந்த கோரிக்கை இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா, 75,000 வரை லோன் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 100% நீங்க 75,000 கட்டவே வேணாம், மொத்தமா தள்ளுபடி. அதே 75,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரை நீங்க லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா 75,000 உங்களுக்கு தள்ளுபடி. மிச்சம் இருக்க 25,000 நீங்க கட்டினா போதும். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா உங்களுக்கு 35,000 தள்ளுபடி அப்படின்றது தான் இப்போ சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.